கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, நான் போகும் பொழுது, இந்த யோர்தானை தாண்டி போகும் பொழுது வெறும் கோலும் கையுமாகத்தான் நான் கடந்து போனேன். ஆனால் திரும்பி வரும் பொழுது இந்த 2 பரிவாரங்களையும் உடையவனாக திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு யாக்கோபு தேவனை உயர்த்தி தனக்கு செய்த நன்மைகளை சொல்லி அறிக்கையிடுறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, வெறுமையான ஒரு வாழ்க்கை, வறுமை நிறைந்த ஒரு வாழ்க்கை எவ்வளவு வேதனையை தரும்னு சொல்லிட்டு அனுபவித்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்நாட்களில் யாக்கோபு தன்னுடைய மாமா இருக்கிற தேசத்துக்கு கடந்து போகிற பொழுது நிறைவானவனாய் அவர் கடந்து போகல. அவர் கடந்து போக வேண்டும் என்பது அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலையா இருந்துச்சு. தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள, தனக்கு ஒரு அடைக்கலம் வேண்டும் என்பதற்காக, தான் அங்கே கடந்து போனால்தான் தன்னுடைய எதிர்காலத்துக்கு ஒரு உத்தரவாதம் உருவாக்கப்படும் என்பதற்காக அவர் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுட்டு வெறும் கையோடு சூழ்நிலைக்காக அவர் பயந்து வேறொரு இடத்துக்கு கடந்து போகிறாரு. போகிற பொழுது ஒன்றுமே இல்லை, அவர் கையில் ஒரு கோல் மட்டும்தான் இருந்துச்சு. வெறுமையான ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவன் அவரோடு கூட இருந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு யாக்கோபும் செவி கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வந்த நேரத்திலும் சரிதான், பலவிதத்தில் நெருக்கங்கள் உருவாக்கப்பட்ட நேரத்திலும் சரிதான், அந்த வெறுமையிலும் அந்த வறுமையிலும் கர்த்தரோடு கூட அவர் இருந்ததுனால ஏற்ற நாட்களிலே கர்த்தர் 2 பரிவாரங்களை அவருடைய வாழ்க்கையில கொடுத்து நிறைவான ஒரு மனுஷனாய் கடந்து வர செய்தார். பேதுருவை பாருங்க, இரவு முழுவதும் பிரயாசப்படுறாரு. அவரால் முடிந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு. ஆனால் அவருக்கு கிடைத்ததோ வெறுமையான படகு, வெறுமையான வலை, வெறுமையான ஒரு வாழ்க்கை. கஷ்டத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்கல, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வெறுமையான படகுல ஏறுறதற்கு இடம் கொடுக்கிறாரு, உபதேசம் பண்ண இடம் கொடுக்கிறாரு, கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. கடைசி அவர் சொன்ன வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா என்று ஒரு எண்ணத்தையோ சந்தேகத்தையோ முன் வைக்காம அவர் சொன்னதுனால நான் போடுறேன்னு சொல்லிட்டு உண்மையா வலைய போட்டாரு. அந்த வெறுமையான படகு, வெறுமையான பேதுருவின் வாழ்க்கை, வெறுமையான அந்த வலை நிரப்பப்பட்டதை நம்மை பார்க்கின்றோம். அன்பு ஜனமே, இங்கே 2 பேருடைய வாழ்க்கையில இருந்த வறுமையை கர்த்தர் நிறைவாக மாற்றினார். யாக்கோபு சூழ்நிலையினால வேற தேசத்துக்கு வெறுமையாய் கடந்து போனார். அந்த சூழ்நிலையில கர்த்தர் அவருக்கு உதவி செய்து அவரை நிறைவானவராய் திரும்ப அந்த தேசத்துல கொண்டு வந்து அவர் தலையை நிமிர வைத்தார். பேதுரு தன்னால் முயன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றார். ஆனால் கையின் பிரயாசம் வர்த்திக்கப்படல. கர்த்தர் அந்த வெறுமையான படகுல போன நேரத்துல பேதுரு கீழ்ப்படுகின்றார். அந்த வெறுமையை அவர் நிறைவாக்குகின்றார். இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் யாக்கோபை போல ஏதோ ஒரு சூழ்நிலையினால வேற ஒரு தேசத்துக்கு கடந்து போயிருக்கலாம். வெறுமையான கையோடு, எந்த ஆசீர்வாதமும் இல்லாம, ஒருவேளை மிகுந்த கடன் பாரத்தோடோ இல்லை கஷ்டத்தோடோ வேதனையோடோ உயிருக்கு பயந்தோ, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நிம்மதி இல்லாமல், உங்கள் கூட பிறந்தவர்களினால், உங்கள் குடும்பத்தாரால், நண்பர்களினால் ஏதோ ஒரு நிலையில் நீங்கள் துரத்தப்பட்ட அனுபவத்தை போல, யாக்கோபை போல நீங்கள் வெறுமையோடு கூட கடந்து சென்றிருக்கலாம். இல்லையல் பேதுருவை போல எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ உழைக்கிறீங்க, ஆனால் எந்த நன்மையும் பார்க்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்தோடு கூட திரும்பி வந்து கொண்டிருக்கலாம். அன்பு ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஒரு யாக்கோபை போல நீ வெறுமையோடு கூட கடந்து சென்றிருந்தாலும் உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற ஏமாற்றங்கள், நெருக்கடிகள், பயமுறுத்துதல்கள், அச்சுறுத்தல்கள் எல்லாவற்றிலும் நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை மறவாமல் என்னோடு நீ நிலைத்திரு. நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து பொறுத்திரு. நிச்சயமா யாக்கோபை 2 பரிவாரங்களோடு கூட கடந்து வர பண்ண தேவனாகிய கர்த்தர் நம்மையும் கடந்து வர பண்ணுவார் என்கின்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்கட்டும். அன்பு ஜனமே, அதே போல பேதுருவை போல நீங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு நன்மை கிடைக்கலன்னு இருக்கலாம். உங்க சுயபலத்தை நம்பாம, உங்க திறமையை நம்பாம, உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை நம்பாம கர்த்தர்கிட்ட விட்டு கொடுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அவர் வார்த்தைக்கு இடம் கொடுங்க, அவர் வருவதற்கு இடம் கொடுங்க, அவர் சொல்லுகிறதை செய்கிறதற்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் படகும் உங்கள் வாழ்க்கையும் நிரப்பப்படும், உங்கள் வெறுமை நிறைவாக்கப்படும். ஜெபிப்போமா?
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு வெறுமையோடு கூட வறுமையோடு கூட எங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் பார்க்க முடியவில்லையே என்று ஒரு யாக்கோபை போலவோ ஒரு பேதுருவை போலவோ இன்னைக்கு வெறுமையை சந்தித்து கொண்டு நின்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நெருக்கடிகளை மாற்றும், சூழ்நிலைகளை மாற்றும் அப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட, மேலானவைகளை பெற்றுக்கொள்ள, சாட்சியாக நிறுத்தப்பட, சத்துருக்கள் மத்தியிலே தலை உயர்த்தப்பட, எதிராக எழும்பினவர்கள் முன்னிலையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதென்று எண்ணாமல் கர்த்தருடைய கரத்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உதவி செய்யும். நீரே பெருக பண்ணும். உங்க கரங்களில் எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.